இப்போ நடக்கின்ற இந்த ஒரு நிலைமைய பார்க்கும்போது, அடுத்த அரசியல் தலைவர் யாரு? அதாவது அடுத்த 2026 இந்த எலக்ஷன் முடிஞ்சு சிஎம்மா யாரு வருவாங்கன்னு பயங்கரமான கன்ஃப்யூஷன்ல போய்க்கிட்டு இருக்கு. ஒரு பக்கத்தில என்ன நடந்திருக்குன்னா, ஏடிஎம்கே சைடு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க எங்களுடைய தரப்புலருந்து எந்த ஒரு மக்களையும் நாங்க தரமாட்டோம். ஸோ அதாவது எங்ககிட்ட இருக்கிற எம்எல்ஏக்களே நாங்க யாருமே பார்த்து நாங்க உங்களுக்கு தரமாட்டோம்னு சொல்ற மாரி சொல்லிக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கத்தில டிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு கூட்டணி போட்டு ஸோ திருமாவளவன் அவர்கள் ஒரு சில கட்சிகள கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கூட்டணிய விட்டு நீங்க வெளிய போவாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லி இருக்கிறதா இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, டிவிகேவோட கட்சி தலைவரா இருக்கிற விஜய் அவர்கள் ஆளுநர் கிட்ட போய் கேட்டுக்கிட்டு வரதா இருக்கட்டும். இந்த மாரி பல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோல சொல்றேன். நம்ம சேனலை நீங்க புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்க குடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. ரீசென்ட்டா அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம ஒரே ஒரு லைக்க மட்டும் குடுத்துருங்க. அப்பதான் நமக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம குடுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது என்னன்னா, என்னதான் மெஜாரிட்டி காமிச்ச டிவிக்கே இருந்தாலும், ஸோ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, இன்னும் 5 தொகுதிக்கு 5 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த எம்எல்ஏக்கள பார்த்து நம்ம மற்ற கட்சியில இருந்து தான் எடுக்க முடியும். அதத்தான் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வந்தாங்க. ஸோ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வந்தும் பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்டா பார்த்தோன்னா விஜய் அண்ணனுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. என்னதான் விஜய் அவர்கள் மெஜாரிட்டி காமிச்சிருந்தோம். ஸோ அவங்களுக்கு பார்த்தா ரீசென்ட்டா பாதுகாப்பு, கார் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஸோ அவங்களுக்கு குடுத்த காரை நாங்க பார்த்தீங்கன்னா பதவிலாம் ஏத்து முடிச்ச உடனே, அதுக்கப்புறம் நாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கதாவும் சொல்லியிருக்காங்க. இது இருக்கிறதுக்கு இது இருக்கட்டும் ஒரு பக்கத்தில. இன்னொரு பக்கத்தில என்ன நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவரா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளரா இருந்தாரு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கா பார்த்தீங்கன்னா ஆளுநர சந்திச்சு பேசியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பேசுனாங்க? என்னடா இது புதுசா என்னென்னவோ நடந்துக்கிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கன்ஃப்யூஷன்ல நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு என்னன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா கூப்பிட்டு பேசி, நீங்க கட்சிய விட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, வெளிய போக வேணான்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. இப்படி 2 கட்சியிலும் பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி தடை போட்டுக்கிட்டே இருந்தா, விஜய் அவர்களால எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? ஸோ மெஜாரிட்டி காமிக்க முடியும். மெஜாரிட்டி காமிச்சாலும் பெரும்பான்மையை காமிக்க முடியாம, இன்னும் 5 எம்எல்ஏக்கள் இல்லாம பார்த்தீங்கன்னா, தவிச்சுக்கிட்டு வராரு. ஸோ இப்போதைய சிச்சுவேஷன பார்க்கும்போது, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல. கிட்டத்தட்ட 2 முறையா பார்த்தீங்கன்னா, ஆளுநர்கிட்ட பேசிட்டு வந்தும் பார்த்தீங்கன்னா, ஆளுநர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா கன்டென்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. அதாவது என்னன்னா, நீங்க 118 எம்எல்ஏக்கள நிரூபிச்சா மட்டும் தான் நாங்க உங்களுக்கு சைன் போட அனுமதிப்போம். நீங்க முதலமைச்சரா ஆக முடியும்னு பார்த்தா சொல்லிட்டாங்க. இந்த மாரி இருக்கும்போது எல்லார் கூடயும் பார்த்தீங்கன்னா, அவங்க பேச்சுவார்த்தையில தான் இருக்காங்க. யாருமே ஒரு ரெஸ்பான்ஸா பண்ணலன்னு தான் சொல்லணும். காங்கிரஸ் எப்படியோ பார்த்தீங்கன்னா, அவங்க ஜெயிச்ச அந்த 5 தொகுதிகள் 5 எம்எல்ஏக்கள பார்த்தீங்கன்னா குடுத்துட்டாங்க. கூடவே இருக்காங்க இப்போ. ஸோ ஆனாலும் பார்த்தா பேலன்ஸ் இன்னும் 5 பேர் தேவைப்படுது. ஸோ இதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. முதல்வர் பதவிய பார்த்தா இன்னைக்கு ஏற்க போறதா சொல்லியிருக்காங்க. நேரு ஸ்டேடியம்ல இன்னைக்கு 11 மணிக்கெல்லாம் முதல்வர் சீட்ல சைன் பண்ணிட்டு உட்காந்துருவேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஆனா இது எல்லாமே பார்த்தா தலைகீழ மாத்தி மாத்தி நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு புதுசா என்னென்னவோ விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இதில பிடிச்சது அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசா நடந்தது. டிஎம்கே கூட்டணி போட்டாங்க. ஸோ ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஆளுநர சந்திச்சு பேசியிருக்காங்க. டிவிகே பார்த்தீங்கன்னா ஆளுநர போய் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஸோ 5 எம்எல்ஏக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க? ஸோ இந்த இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த வீடியோக்கு லைக்க குடுத்துட்டு, இந்த வீடியோ எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோல எதனா மிஸ்டேக் இருந்தா மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ எது இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.